மோகனையாவே எங்களுக்கு இப்போ எங்களுக்கு 30-35 வருஷமாக தெரியும். இந்த ஆச்சிரமத்துக்கு எங்களுக்கு வழிகாட்டினவர் முருகேசி சுவாமியார். அவர் அவர் அந்த அந்த காலத்திலே எங்களுக்கு சொல்லுவார், ஆன்மீகத்திலே நீங்கள் செல்ல வேண்டும், ஆன்மீக வழிபாடு தான் உங்களை உயர்த்தும், ஆன்மீகத்தில் இவை நல்ல மாதிரி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த ஆண்டவன் வழிகாட்டுவார். இந்தந்த இடத்துல எல்லாரும் எவ்வளவு துன்பம் வந்தார், எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ துன்பங்கள் வந்து நாங்கள் எவ்வளவோ அழுது கொண்டு இந்த சன்னதியான ஆச்சிரமம் வந்திருக்கிறோம். அப்படியெல்லாம் வரும்பொழுது மோகன் ஐயா முருகேசாமியார் ஐயாவோட சேர்ந்து இந்த ஆச்சிரமத்தை வழி நடத்தி கொண்டிருந்தவர். அப்போது உங்களை சொல்லுவார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், அந்த முருகனுடைய வந்தியில் நீங்கள் சாப்பிட்டு போனால் உங்களுக்கு எல்லா துன்பமும் தண்ணி அறியாமலே அகன்று விடும் என்று சொன்னார். அப்படி இருந்து நாங்கள் சில கட்டங்களில் இங்கே வர முடியாமல் இருக்கிறது. இப்போது நோய் துன்பங்கள் கொஞ்சம் பாட்டி கொண்டிருக்கிறது. ஏதோ ஐயா இந்த புத்தக வெளியீடு எங்களுக்கு ஒரு தபால் அனுப்பினா எங்களுக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் வர முடியாமல் ஆனபடியால் நாங்கள் இந்த ஆச்சிரமத்துக்கு எப்பவும் நன்மை செய்து கொண்டு தான் இருப்போம். ஆனால் நாங்கள் எல்லா மக்களும் நீங்கள் ஆன்மீகத்திலே ஈடுபடுங்க, என்ன இருந்தாலும் ஆன்மீகம்தான் எல்லாருக்கும் வழிகாட்டும். இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் குடிக்கிறதும் போத வஸ்தும் பெற்றாரை கலங்க வைக்கிறீர்கள். எங்களுக்கு அந்த நேரம் எங்களோட பிள்ளைகள் படித்து நல்ல ஆன்மீக வழியில் தான் போயிருந்தார். ஆனால் நாட்டுக்காகவும் போய் தங்களோட உயிரை தியாகம் செய்தவர்கள். அதெல்லாம் ஒரே ஒரு மகன் இதாக அதுக்கு பிறகு 4 பொம்பளை பிள்ளைகளை வளர்த்து படிப்பித்து இந்த வண்டியெல்லாம் போய் இவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்றைக்கு நான் நல்ல சிறப்பாக சன்னதியான ஆச்சிரமத்திலே வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு முருகனையும் கும்பிட்டுட்டு போகிறோம். அப்படி எனக்கு ஆண்டவன் நல்லதைத்தான் தந்திருக்கிறார். மோகன் ஐயா இந்த ஆச்சிரமத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் இந்த ஆச்சிரமத்தை நன்றாக வழிநடத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த முருகப்பெருமானை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். தொழுது சுவாமியின் ஆசிகளோடு சின்னல்ல இருந்து இந்த ஆச்சிரமத்துக்கு வருவது வளமை. ஆனால் சில கல்வெட்டு காலங்களில் வெளியிடாம முடியுது. இப்போ தொடர்ந்து வாரது. நான் புத்தகம் எடுக்க வலிக்கிட்டு நான் திருமணமான வீட்டில் வந்து போனால் இந்த புத்தகம் தான் கிடைக்கும். முன்னமே புத்தகம் வெளியிட்டு வாரதான் இது எடுக்கலாம் போடுது. அப்போ நான் போய் அங்கே இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறான் வளமை. இப்போ சென்ற வாரம் தான் இந்த புத்தகம் எடுத்தோண்டு வீட்டை போனால் இந்த புத்தகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு தனியார் கல்வியிலேயே கணித ஆசிரியராக இப்போ படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். என் வேலை முடிச்சு வந்து குளிச்சுட்டு ஒரு கதையாக வாசிக்கிறதான் என்னுடைய வேலை. நீங்கள் எல்லாம் சரி அது போன பாப்பியல் என்ன நியூஸை நீங்களே ஃபீல் எல்லாம் கிண்டிக்குவீங்க. நான் ஒவ்வொன்றா வாசிப்பேன். வாசித்தா ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். அந்த போன புத்தகத்தில் விபூதி என்ற ஒரு கதை இருந்தது. ஆனால் கெடிங் விபூதி. ஆனால் அந்த விபூதி என்ற தலைப்புக்குள்ளே இருந்தது முழுக்க எங்களோட சமயம் எப்படி போகுது, அந்த விபூதி எப்படி தயாரிக்கிறாங்க, இப்போ என்ன நடக்குது, ஏன் அது பாவிக்கிறாங்க, எப்படி மற்ற சமயம் எல்லாம் அவங்கள சொல்லுதுன்னு சொல்லுது. இப்படி சின்ன ஒவ்வொரு 60 பக்கம் கொண்டதான் இது. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெருமதியான விஷயமா இருக்கும். எங்களோட தனியார் கலை நிலையத்திலேயும் புத்தகம் வெளிக்கிறது ஒரு வருஷத்துல ஒரு காத்தான் வெளியிடணும். ஆனால் ஆக்கங்களை தேடி பிடிக்கிறதுன்ற கஷ்டம். ஒவ்வொரு பிள்ளைகிட்ட போய் கேட்கணும், ஆக்கம் கொண்டு வாங்க. இப்போ இந்த வெளியிட்டு அது ஒரு பிரிண்ட் ஆகி கொண்டு வர பெருமதி கூடவா இருக்கும். இப்போ ஒரு வருஷ சந்தா பணம் வெறும் 1000 ரூபா மட்டும்தான். நான் நினைக்கிறேன் இதை அடிச்சு எங்களோட வீட்டை வர தபால் செலவு கூட 500 தான். தபால் செலவு கூட ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து இப்போ 130 ரூபா ஆகுது. அப்போ நீங்கள் வேண்டியதை படிச்சிங்களேன்னா உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கு. ஒருக்கா படித்து பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் இந்த மலருக்கு போட்டிருந்தோம். இன்றும் கூட 385 ரூபா சரிபார்த்து மணி ஆர்டரில் பணம் அனுப்புபவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் சொன்னது இதற்கு விலை ஒன்றும் போட வேண்டாம். 500 ரூபா இப்போ 500 ரூபா வாங்குகிறார்கள். இப்போது 1000 ரூபாவுக்கு இதை எடுத்துக்கொண்டிருக்கு நம்மளுடைய இருக்குது. ஆனால் விலை இல்லை. மலருக்கு இவ்வளோ தான் கொண்டு கேட்பதில்ல. வருஷம் ஒரு 500 ரூபா 12 புத்தகத்துக்கு 1000 ரூபா 500 ரூபா அவர்கள் அது வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியாலே விட்டு விற்பனை நோக்கில் இந்த மலர் வெளியிடப்படுவதில்லை. நன்றாக யோசிக்க வேண்டும். மற்ற இதை அடித்து பிடிப்போம். உங்களுக்கு தெரியும், பல புத்தகங்கள் அடிக்கணும். இங்கே உணவுதாரர்கள் வித்துத்தால் சொல்லி கடந்த மாதம் 1500 ரூபாய்க்கு ஒரு கந்தபுராண புத்தகத்தை தந்திருக்கார்கள் வித்துத்தாருங்க. நான் அங்கே கொண்டு இருக்கிறேன். புத்தகம் வாங்கினால் 1500 ரூபாய்க்கு தான் புத்தகம் வாங்க வருவான். இப்போ இருக்கிற ஞானத்திலேயே வாங்கி படிக்கிறதுக்கு ஆள் இல்லாங்கிறது. 15,500 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் வித்துத்தாரம் கொண்டு சொல்லி 50
சைவ சமயம் என்ன கொண்டு வந்து பற்றிருக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் புத்தகத்தை அடைச்சி போட்டு என்ன செய்யறேன்னு தெரியாமல் விற்கையிலாமல் இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி நிலைக்கு எங்கள் ஞானச்சுவரில் கூடிய அளவு ஒரு குறைந்த விலையில், விலையென்று நான் சொல்வதில்லை, விலையென்றால் கூட குறைந்த ஒரு நிதி பங்களிப்போடு இந்த மலரை நாங்கள் வெளியீடு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் என்று இந்த மலர் வெளியீடு சம்பந்தமாக எமது உள்ளார்ந்த கருத்துக்களை நாங்கள் வழங்கியிருந்தோம். அதன் அடிப்படையில் இங்கே வந்து இந்த மலருக்குரிய ஒரு சில கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு, எமது பேரவை உறுப்பினர் பரமேஸ்வரன் அவர்கள் அந்த தொடக்கி வைத்தார்கள். வெளியீட்டுரை ஐயன்னா கோவண்ணா சந்திரசேகரன் அவர்கள் நடத்தினார்கள். இப்போது சிறப்பு பிரதி வழங்கிய நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த சிறப்பு பிரதி வழங்கிய நிகழ்வில் கூட நான் மலைச்சொல்லி சொல்வதனால், நிதியை எதிர்பார்த்து நாங்கள் செய்வதல்ல. நிதி வரும், சிறப்பு பிரதி போட்டால் நிதி வரும்னு சொல்லி இந்த நிதியை எதிர்பார்த்து நாங்கள் சிறப்பு பிரதி போடுவதில்லை. ஆச்சிரமத்தோடு இவ்வளவு அன்பர்கள் நிலையாக இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஒரே மாதிரியான அவர்களது பெயர்களை நாங்கள் போட்டு இந்த மலர் வெளியீட்டில் பங்கு பெற வைக்கின்றோம். அது அவர்களான நிதி பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம், அதை பற்றியான ஒரு விதமான அபிப்பிராயம் எங்களிடம் இல்லை. அவர்களை நாங்கள் இங்கே உள்வாங்குவதற்கு ஆரம்பத்தில் 250 பேரோடு அந்த பிரசுரங்களை அனுப்பித்தான் அவர்களை கொண்டு தான் நாங்கள் அந்த இதை செய்தாங்கள். இப்போது 2000 பிரதி போய்கொண்டிருக்கின்றது. மாதம் 50-60 பேருடைய பெயர்களை அவர்கள் சிறப்பு பிரதிக்கு போட்டு தருகிறார்கள். ஆனால் எல்லாரும் வருவார்கள். கூடிய அளவு நிகழ்வு நடக்கும் நேரம் அவர்களது வருகை குறைவாக இருந்தாலும் பின்னாலே அவர்களது வருகை வந்து தங்களுக்குரிய மலரை பெற்றுக் கொண்டு போவார்கள். அதன் அடிப்படையில் இப்போது சிறப்பு பிரதி வழங்கிய நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த ஆச்சிரமம் கட்டுவதற்கு இவரது தந்தையார் ஒரு பாதி நிதியை தந்திருந்தார்கள். முருகேசுவாமியாரை கொண்டு அந்த வகையில் அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. ஏன்னா கால கிரிதலை அனுப்பணும், ஈனா மனோகரம் முன்னதை கோப்பை அனுப்பணும். மற்றது மாதா புலேந்திரன், ஈனா நவராஜா, ஈனா செல்வரத்தன் ஜேபி, மாமா ஆமாம் இங்கே வேணும். ஈனா வரதராஜன், ரைட். இது வேறு யாரும் இந்த வாங்கக்கூடிய கருதங்கள் வாங்க ரைட். இங்கே வரணும். ரைட் ரைட் ரைட். சந்நிதி வேட்பெருமானது திருவருள் துணை கொண்டு இந்த ஆச்சிரமத்தினை வழிநடத்தி செல்லுகின்ற கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் சாதனை தமிழர் அவர்கள் உடைய பாதம் பணிந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு பிரதியை பெற வந்திருக்கின்ற சந்நிதி வேலவனின் அடியவர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற அடியவர்களுக்கும் சைவகலை பண்பாட்டு பேரவையினருக்கும் மற்றும் இந்த ஆச்சிரமத்திலே ஐயாவுடைய உள்ள ஐயன்னா கோவண்ணா சந்திரசேகரன் அவர்கள் வந்தார்கள். அவர்களிடம் உடனடியாக அந்த மலரை கொடுத்து இந்த வெளியீட்டை ஆற்றுமாறு கோரியிருந்தோம். அவரும் அதற்கமையாக வெகு சுருக்கமாக இந்த வெளியீட்டை ஆற்றியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த மலருக்கு ஒரு மதிப்பீட்டுரை ஆற்ற வேண்டிய ஒரு சேவை இருக்கின்றது. ஆனால் அந்த மதிப்பீட்டுரையை இன்று சந்நிதியான ஆச்சிரமத்தின் பேரவை சார்பாக நாங்களே செய்யலாம் என்று இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இப்போது உள்ள அடியார்களுக்கு இந்த என்ன மாதிரியான நிலையில் இந்த மலர் வெளியீடு இடம்பெறுகின்றது, இது எந்த காலம் தொட்டு இடம்பெறுகின்றது என்ற விவரணங்கள் அநேகம் பேருக்கு தெரியாது. அதன் அடிப்படையில் சந்நிதியான ஆச்சிரமம் 1988 ஆண்டு ஆரம்பமானது. 1995 ஆண்டு
93ஆம் ஆண்டு எமது அன்று இருந்த நிர்வாக சபை கூடிய பொழுது பாரதம் சாப்பிட்றதாக இருக்கின்றது, இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். மேலதிக அரசாக இருந்தவர், ஏஜியாக இருந்தவர், கிளிநொச்சியில் இருந்தவர், பலவிதமான அரச பணியை செய்தவர். இவர்கள் தந்தையார் எழுதிய பாடல்கள் கூட இப்போதும் ஞானத்துறையில் இருக்கின்றன. சந்நிதி அங்கே தாழ்வடைந்து எதிர்ப்பு மதிப்புரிய மோகனதாஸ் சுவாமியினுடைய அருளாசியை வேண்டி இன்று சுவாமிகள் தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை பற்றி கூறியிருந்தார்கள். அதாவது இந்த சந்நிதி ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, நூல் வெளியீடு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த காலங்களில் மோகனையாவே எங்களுக்கு இப்போ எங்களுக்கு 30-35 வருஷமாக தெரியும். இந்த ஆச்சிரமத்துக்கு எங்களுக்கு வழிகாட்டினவர் முருகேசி சுவாமியார். அவர் அந்த காலத்திலே எங்களுக்கு சொல்லுவார், ஆன்மீகத்திலே நீங்கள் செல்ல வேண்டும், ஆன்மீக வழிபாடு தான் உங்களை உயர்த்தும், ஆன்மீகத்தில் இவை நல்ல மாதிரி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த ஆண்டவன் வழிகாட்டுவார். இந்தந்த இடத்துல என்னாலும் எவ்வளவு துன்பம் வந்தால் எங்களுக்கெல்லாம் தொழுது சுவாமியின் ஆசிகளோடு சின்னல்ல இருந்து இந்த ஆச்சிரமத்துக்கு வருவது வளமை. ஆனால் சில கல்வெட்டு காலங்களில் விரையலாம் முடிஞ்சது. இப்போ தொடர்ந்து வாரது. நான் புத்தகம் எடுக்க வலிக்கிட்டு, நான் திருமணமான வீட்டில் வந்து போனால் இந்த புத்தகம் தான் கிடைக்கும். முன்னமே புத்தக வெளியீட்டுக்கு வாரதான் இது எடுக்கலாம் போடுது. அப்போ நான் போய் அங்கே இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறான் வளர்ந்தேன். இப்போ சம்பத்தில் இந்த மலருக்கு போட்டிருந்தோம். இன்றும் கூட 385 ரூபா சரிபார்த்து மணி ஆர்டரில் பணம் அனுப்புபவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் சொன்னது, இந்த இதற்கு விலை ஒன்றும் போட வேண்டாம், 500 ரூபா இப்போ 500 ரூபா வாங்குகிறார்கள், இப்போது 1000 ரூபாவுக்கு இதை எடுத்துக்கொண்டிருக்கு நம்மளுடைய இருக்குது. ஆனால் விலை இல்லை. மலருக்கு இவ்வளோ தான் கொண்டு கேட்பதல்ல, வருஷம் ஒரு 500 ரூபா, 12 புத்தகத்துக்கு 1000 ரூபா, 500 ரூபா அவர்கள் அது வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியாலே விட்டு விற்பனை நோக்கில் இந்த மலர் வெளியிடப்படுவதில்லை. நன்றாக யோசிக்க வேண்டும். மற்ற இதை அடித்து பிடிப்போம். உங்களுக்கு தெரியும், பல புத்தகங்கள் அடிக்கணும், இங்கே உணவுதாரர்கள் வித்துத்தால் சொல்லி கடந்த மாதம் இந்த ஆச்சிரமம் கட்டுவதற்கு இவரது தந்தையார் ஒரு பாதி நிதியை தந்திருந்தார்கள். முருகேசுவாமியாரை கொண்டு அந்த வகையில் அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. ஏன்னா கால கிரிதல் அனுப்பணும், ஈனா மனோகரம் முன்னதை கோப்பை அனுப்பணும். மற்றது மானா புலேந்திரன், ஈனா நவராசா, ஈனா செல்வரத்னம் ஜேபி, மாமா அம்மா இங்கே வரும். ஈனா வரதராஜன், ரைட். இது வேறு யாரும் இந்த விலை வாங்கக்கூடிய கருணங்கள் வாங்க. ரைட். இங்கே வரணும். ரைட். 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 பேப்பரில்